குட் மார்னிங்மா. ஏற்கனவே நான் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடமிளகாய்க்கு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அது எப்படி செய்யணுன்றதை தான் இப்போ இந்த வீடியோவில் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குடமிளகாயை தூக்கி அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுமா. வதங்கி வரும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போடுறேன். இதுதான் அந்த ரெசிபிக்கு ரொம்ப வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நல்லா வாசனையாக, உடம்புக்கும் நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது தானே. இந்த மாதிரி வதங்கி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், இதை எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து இதை போட்டுட்டேன். இதை போட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். மீன் கொட்டி விடுங்க. மீன் இது வதங்கி வந்தோடனே கொஞ்சம் வாட்டர் நமக்கு கிரேவியாக வரணுன்னா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே தண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்ன தேங்காய், கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த மசாலா நான் சொன்னேன் இல்லையா, எள்ளு, கிராம்பு எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே இந்த தேங்காய், கசகசா, இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே வதக்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கத ஒன்றா அரைச்சிட்டேன். இந்த மசாலாவை இதில் போட்டுருணும். இதுதான் இதோட ரொம்ப நல்ல வாசனை இருக்குது. எள்ளு சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு தனி மனம். வேர் கலரில் எள்ளு மசாலா எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இது சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். இதுதான் மெயின். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொதித்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும்.